ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் KL Logi Vlogs. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ட்ரேசிங் டிசைன் தாங்க. அதாவது ஒரு கிளாத்தில் வந்து எப்படி ஒரு டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி பட்டு பாவாடை சட்டை எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த டிசைனை ட்ரேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நான் இதோட பாவாடை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். எந்த மாதிரி டிசைன் வந்து நான் போட போகிறேன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த பாவாடை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே வந்து பிங்க் கலர் பாவாடை வித் கோல்ட் ஜரியோடு இருக்குது. இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாங்காய் டிசைன் அண்ட் லோட்டஸ் டிசைன் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. அதுலேயே வந்து க்ரீன் கலர் த்ரெட்டு வச்சு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த பார்டர் வந்து பார்த்திங்கன்னா பீச் கலரில் இருக்குது. ட்ரெஸ்ஸு வந்து பிங்க் கலர்லேயும் பார்டர் வந்து பீச் கலரு கோல்டன் கலர் சரியில் வந்து கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பீகாக் டிசைன் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளவர் டிசைனும் வந்து இருக்குது. மேலே வந்து குட்டி குட்டி வந்து லோட்டஸ் இருக்குது. நான் வந்து இந்த ட்ரெஸ்ஸிலேருந்து டிசைன் வந்து ட்ரேஸ் பண்ணல. நான் வந்து நெட்டில் இருந்து எடுத்து தான் வந்து டிசைன் வந்து நான் ட்ரேஸ் பண்ண போகிறேன். இந்த பார்டர் வந்து நான் வந்து இந்த பாவாடையில் வந்து ஹைலைட் பண்ணிக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து டிசைன் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கிறது. இந்த டிசைன் வந்து நான் கூகுளில் இருந்தால் எடுத்தேன். அதாவது கூகுளில் சர்ச் பண்ணுறப்ப பட்டு பாவாடை எம்ப்ராய்டரி ட்ரேசிங் டிசைன்ஸ் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுறப்ப நிறைய டிசைன்ஸ் வந்துச்சு. ஸோ எனக்கு வந்து இந்த டிசைன் வந்து பர்டிகுலராக பிடிச்சிருந்துச்சி. ஒரு பெண்டன்ட் வச்சு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் வந்து ஒரு பெண்டன்ட் வரும். 2 சைடு வந்து இந்த கொடி டிசைன் வந்து வரும். ஸோ இந்த பர்டிகுலர் டிசைன் வந்து நான் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் அதிலேருந்து அந்த டிசைன்லேருந்து நான் அப்படியே நான் ட்ரேஸ் பண்ணலை. ஸோ இந்த டிசைனில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ரவுண்டாக இருக்கும். ஸோ இந்த ரவுண்ட் எல்லாமே வந்து அந்த டிசைனில் இருந்தது தான் அப்படியே தான் வந்து நான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஃப்ரீ ஹேண்டாக நான் வந்து ட்ரா பண்ணதை பார்த்து அப்படியே ட்ரா பண்ணிக்கிட்டது தான். அதே மாதிரி இந்த கொடி டிசைனும் இருக்குல்ல. ஸோ இது வந்து அதில் இருந்துச்சு. அதை பார்த்து நான் அப்படியே வந்து ஃப்ரீ ஹேண்டாக வந்து இந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணிட்டேன். அதுலேருந்து நான் அப்படியே நான் வந்து ட்ரேஸ் பண்ணலை. ஸோ இது எப்படி ட்ரேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த மேல் சட்டையும் பார்த்திங்கன்னா பீச் கலரில் தான் இருக்குது. அதாவது இந்த பார்டர் கலரில் அப்படியே கொடுத்துருக்குறாங்க. இதில் வந்து நம்ம அந்த பாவாடை கலருக்கு மேட்சாக வந்து கொஞ்சம் அது டார்க் பிங்காக இருக்குது. ஸோ அந்த கலர் வந்து நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணலாம். அதாவது ஒரு பஞ்சு மிட்டாய் கலருன்னு சொல்லுவாங்களா, அது வந்து நம்ம இங்கே அப்ளை பண்ணலாம், நல்லாயிருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டெய்லர்கிட்ட கொடுத்து ரவுண்ட் நெக் வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் வந்து நான் ஃபஸ்ட்டு பெண்டன்ட் வந்து ஸ்டிக் பண்ணிக்கணும். நான் வந்து ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த பெண்டன்ட் வந்து வச்சு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்து ட்ரேஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பீச் கலர், அதாவது லைட் கலரில் இருக்குது. நம்ம மார்க் பண்ணியிருக்கிறதும் கொஞ்சம் லைட் கலராக தான் இருக்குது. ஸோ இது வந்து நம்ம ட்ரேசிங் ஷீட்டு வச்சு பார்க்குறப்ப கீழே இருக்கிற அந்த நெக்லைன் வந்து கரெக்டாக தெரியாட்டி நம்ம கீழே வந்து ஒரு லைட்டு வந்து நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். லைட்டு ப்ளேஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா கரெக்டாக அந்த கீழே அந்த நெக்லைன் வந்து கொஞ்சம் டார்க்காக தெரியற மாதிரி இருக்கும். நம்ம வந்து இந்த ட்ரேசிங் ஷீட்டு வச்சு இது மேலே ப்ளேஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த சென்டர் பாயிண்ட்டு நம்மளுக்கு கரெக்டாக தெரியும். ஸோ அதனால தான் கீழே வந்து ஒரு லைட் வச்சுக்கிறது. இது லைட் கலர் கிளாத்துங்கிறதுனால நம்ம கீழே வந்து ஒரு லைட் வந்து நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்கு இதை நெக்லைன் வந்து கரெக்டாக வந்து இந்த ஷீட்டோடு வச்சு ப்ளேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஷீட் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து குண்டூசி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து இந்த ஷீட் வந்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுறப்ப நகராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்து இந்த குண்டூசி வச்சு இந்த கிளாத்தோட ஸ்டிக் பண்ணிடுவோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் வந்து கரெக்டாக வந்து இந்த சென்டர் பாயிண்டில் வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணிட்டேன். இப்போ அந்த சென்டர் பாயிண்ட் கிட்ட வந்து ஒரே ஒரு குண்டூசி வச்சு நம்ம வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், மாட்டி வச்சுக்கலாம், நகராமல் இருக்கும். அண்ட் தென் இந்த சைடு வந்து நம்ம வந்து ஒரு சைடு ட்ரேஸ் பண்ணிவிட்டோம், இந்த சைடு தான் ட்ரேஸ் பண்ணணும். ஸோ இந்த சைடு நம்ம எல்லாமே குண்டூசி வச்சு குத்தி வச்சுக்கலாம். கொஞ்சம் கூட மூவ் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த 2 இடத்துல வந்து நான் குண்டூசி குத்திட்டேன். பேப்பர் வந்து நகராது. இன்னும் இந்த சைடு நம்ம குண்டூசி குத்தணும். ஸோ இப்போ வந்து கார்பன் ஷீட் வந்து நான் எடுக்கிறேன். நான் வந்து எல்லோ கார்பன் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு வந்து நீங்கள் கிளாத்தில் ட்ரேஸ் பண்ணுறப்ப ப்ளூ கலர் கார்பனோ ஒரு பிளாக் கலர் கார்பனோ யூஸ் பண்ணாதீங்க. அதில் இருக்கிற அந்த அச்சு வந்து அப்படியே வந்து இந்த கிளாத்தில் வந்து விழுகும். அந்த ப்ளூ கலரோ பிளாக் கலரோ வந்து இந்த கிளாத்தில் வந்து அச்சு வந்து விழுகும். ஸோ அது வந்து டேமேஜ் ஆயிரும், கிளாத் வந்து இதாயிரும். ஸோ அதனால் அந்த கார்பன் ஷீட் யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லோ கலர் கார்பன் வந்து யூஸ் பண்ண பாருங்கள்.
ஸோ இது வந்து அப்படியே மெதுவாக வந்து பேப்பரை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நம்ம எங்கே டிசைன் போடுறோமோ அங்கே மட்டும் அப்படியே கார்பன் ஷீட் வந்து அப்படியே மெதுவாக வைக்கணும். ஸோ இங்கே வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து நம்ம எங்கெல்லாம் டிசைன் ட்ரேஸ் பண்ண மாட்டோமோ அங்கெல்லாம் வந்து அந்த குண்டூசி வச்சு நம்ம வந்து குத்தி விட்டுக்கலாம். பேப்பர் வந்து நகராமல் இருக்கணும். ஸோ இந்த மாதிரி குண்டூசி வச்சு ஃபுல்லாக குத்தி வச்சுக்கலாம். உங்களுக்கு பொசிஷன் மாறக்கூடாது, கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட்டுக்கு இருக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி நீட்டாக வந்து குண்டூசி வச்சு ஃபுல்லாக குத்தி வச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பார்ட் வந்து நம்ம ட்ரேஸ் பண்ண போகிறோம். நான் வந்து இதுக்கு வந்து பென்னு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ட்ரேசிங் ஷீட் மேலே நம்ம எந்த அளவுக்கு நல்லா இம்ப்ரெஷன் கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நல்லா வந்து அந்த ட்ரேசிங் வந்து நல்லா விழுகும். ஸோ அதனால் நான் வந்து பென் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறேன். மெதுவாக பொறுமையாக போடணும். ஸோ இந்த பார்டர் வந்து நம்மளுக்கு தேவைப்படாது, ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் மாதிரி தான் இது. இந்த பேப்பர் வந்து ஆட்டாமல் நல்லா டைட்டாக பிடிச்சிக்கோங்க. கொஞ்சம் ஷேக் ஆனாலும் நம்ம வந்து அந்த போடுற பிரிண்டிங் வந்து தப்பாக போயிடும். பொறுமையாக மெதுவாக போடுங்க. இப்போ வந்து ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாமே இந்த ட்ரேசிங் பார்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம அந்த பேப்பர் வந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ பாருங்கள், இதுதான் நான் வந்து ட்ரேஸ் பண்ண பார்ட்டு. நான் வந்து உங்ககிட்ட லைட்டு போட்டு காமிச்சிருக்கிறதுனால தெரியுது, இல்லாட்டி அதுவுமே சுத்தமாக தெரியாது. ஸோ இதை வந்து நம்ம இன்னும் வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒயிட் கலர் கார்பன் யூஸ் பண்ணுறப்போ பாருங்கள், இங்கெல்லாம் அந்த லைட்டாக அங்கங்கே ஒயிட் கலரில் இருக்குது. ஸோ இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது வந்து லைட் கலராக இருக்கிறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, அந்தளவுக்கு தெரிவிக்காது. ஸோ அதனால தான் இந்த பிளாக் கார்பனும் ப்ளூ கலர் கார்பனும் யூஸ் பண்ண வேணாம்னு சொன்னது. ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஒரு கிளாஸ் மார்க்கர் வச்சு நம்ம வந்து ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான், முடிச்சாச்சு. இது ஃபுல்லாமே நான் வந்து ஹைலைட் பண்ணிவிட்டேன். இதுதான் வந்து ட்ரேசிங் டிசைனு. நான் வந்து இப்படி தான் வந்து ட்ரேஸ் பண்ணுவேன். ஸோ இந்த ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சைடு மட்டும்தான் நான் ட்ரா பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து நம்ம இந்த சைடு வந்து ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஷீட்டை வந்து சென்டர் பாயிண்ட்டாக பார்த்து இப்படி ஃபோல்ட் பண்ணிங்கன்னா நம்ம வந்து இந்த முன்னாடி போட்டிருக்கிற அச்சு வந்து இந்த டிசைனோட அச்சு வந்து அப்படியே விழுகும், அப்படியே ஆப்போசிட்டாக விழுகும். ஸோ அதை வந்து நம்ம அப்படியே இங்கே வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அதுதான் வந்து நான் இங்கே வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கிறேன். இது வந்து நான் வந்து இந்த டிசைன்லேருந்து நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம வந்து யூஸ்வலாக நம்ம வரைகிறப்போ ஒரு சைடு மட்டும் வரைஞ்சா கூட போதும். 2 சைடு ஒரே டிசைனாக வந்துச்சுன்னா ஒரு சைடு மட்டும் வரைஞ்சா போதும். அதை வந்து இப்படி திருப்பிட்டிங்கன்னா அந்த பின்னாடி இருக்கிற அச்சு வந்து விழுகும். ஸோ அந்த அச்சு வந்து அப்படியே நம்ம வந்து இதில் வந்து ட்ரேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் ஃபுல்லாமே வந்து ட்ரேஸ் பண்ணிவிட்டேன். இனி வந்து நான் டிசைன் பண்ண போகிறது தான். இந்த கேப்பில் வந்து ஆக்சுவலாக நான் பார்த்த இமேஜில் இங்கே வந்து சின்னதாக பெண்டன்ட் வந்து கொடுத்துருந்தாங்க. என்கிட்ட இந்த சின்ன சைஸ் பெண்டன்ட் வந்து இப்போதைக்கு இல்லை. ஸோ அதனால் இங்கே வந்து நான் வேறு ஏதாவது டிசைன் வந்து பண்ணிக்கலான்ட்ருக்கிறேன். ஸோ ஒரு டிசைன் வந்து இப்படி தான் வந்து நான் ட்ரேஸ் பண்ணுவேன். ஒவ்வொருத்தங்க வந்து ட்ரேசிங் பவுடர் அண்ட் கெரோசின் கூட யூஸ் பண்ணுவாங்க. இந்த ட்ரேசிங் பவுடர் கெரோசினும் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. அந்த மெத்தட் வந்து நான் வந்து யூஸ்வலாக நான் பண்ண மாட்டேன். மோஸ்ட்டாக வந்து நான் ட்ரேசிங் தான் நான் வந்து பண்ணுறது. ஸோ வந்து இன்றைக்கி ட்ரேசிங் பார்ட் பற்றி பார்த்தோம். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நான் வந்து இது வந்து டிசைன் பண்ணுவேன். பட் ஆனால் ட்ரேஸ் பண்ணுறப்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம ட்ரேஸ் பண்ணுறப்ப இந்த அச்சு வந்து கரெக்டாக விழுகணும். இல்லாட்டி அந்த நம்ம வந்து ஏதாவது ஒரு எரேசர் வச்சு அழிச்சாவும் இந்த அச்சு வந்து போகாது. ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் ஆட்டாமல் கரெக்டாக பார்த்து ட்ரேஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.